உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, மத்தேயு 5:4, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எப்போதும் துன்பத்தில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், எப்போதும் துயரத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? துவண்டு போய் இருக்கிறேன். துன்பங்கள் மத்தியில் வாழ்கிறவங்க குறித்து தான் இந்த வசனம் பேசுதுங்க. துயரங்கள் மத்தியில் வாழ்கிறவங்களை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லுது. பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுது. எப்படி இவங்கெல்லாம் பாக்கியவான்கள், எப்படி இவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுது? துன்பத்தில் இருக்கிறவங்க எப்படி கொடுத்து வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கொடுப்பன அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. இயேசு தான் இந்த வசனத்தையே சொன்னார். அவருடைய மலை பிரசங்கத்தில் இந்த வசனம், அவர் தான் சொன்ன வசனம் தான் இது. ஒரு பணம் வச்சுருக்கிறவங்க கொடுத்து வச்சுருக்காங்கன்னா பரவாயில்ல, இல்லை சொத்து வச்சுருக்காங்க, நகை வச்சுருக்காங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க, பாக்கியவான்கள் சொல்லலாம். நிம்மதி வச்சுருக்காங்க, ஆரோக்கியம் வச்சுருக்காங்கன்னா அப்பா கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஏன் இந்த வசனம் சொல்லுதுன்னா, தேவனே வந்து ஆறுதல் செய்வார். துயரப்படுகிறவர்களுக்கு தேவனே, இயேசுவே வந்துடுவாருங்க. அவரே வந்து உங்களை ஆறுதல் படுத்துவார், எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஆறுதல் படுத்துவார். ஆறுதல் சும்மா வந்துடுமா? வராதுல்ல. அதனால் தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து, இழந்தவற்றை கொடுத்து அவர் வந்து ஆறுதல் படுத்துவார். மனதின் ஆழமான காயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நொடியில் ஆறிடும் தேவன் வந்தால். துயரப்படுகிறவர்களை பார்த்து, துன்பப்படுறவங்களை பார்த்து தான் அவர் வராரு. இன்னைக்கு உங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்கார். உங்களுடைய எல்லா காயங்களும் ஆறிடும், மனதில் உள்ள காயங்கள் எல்லாம் ஆறிடும். அவர் எல்லாவற்றையும் கொடுக்க ரெடி, நீங்கள் இழந்ததெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடி. ஆறுதல் அடைவீங்க. அதனால தான் துயரப்படுகிறவர்கள் கொடுத்து வச்சவங்கன்னு பைபிள் சொல்லுது. சரிங்களா? பழசெல்லாம் மறந்துடுவீங்க, எல்லாவற்றையும் மறந்துடுவீங்க. இனிமே வந்து துயரங்கள் இருக்காது, துன்பங்கள் இருக்காது. ஏன்னா தேவன் துயரப்படுகிறவர்களை, துன்பப்படுகிறவர்களை தேடி தான் வந்துட்டுருக்காரு. ஏசாயா 61:3 எடுத்து படித்து பாருங்களேன். அவர் 3 கொடுக்குறாரு. துயரப்படுகிறவர்களுக்கு, துன்பப்படுகிறவர்களுக்கு 3 கொடுத்து ஆறுதல் படுத்துறாருங்க. அது என்ன தான் கொடுக்குறாரு பார்க்கலாமா? சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். சிங்காரத்தை கொடுக்குறாரு, இன்னைக்கு அலங்காரத்தை கொடுக்குறாரு, ஆனந்த தைலத்தை கொடுக்குறாருங்க, துதியின் உடையை கொடுக்குறாரு. இந்த 3 கொடுத்து உங்களை ஆறுதல் படுத்துறாரு. நம்ம வாழ்க்கையே துன்பத்தினால் கருகி சாம்பலாக இருக்குதுல்ல, அதனால் உங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிறார். நல்லதெல்லாம் கொடுத்து, சூப்பரானதெல்லாம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை அவர் அலங்கரிக்கிறார். அதுக்கு அடுத்ததுங்க, அப்படி வந்து உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறார். இன்னொன்று, ஆனந்த தைலத்தை கொடுக்க போகிறாருங்க. இன்னைக்கு நம்ம தலைவலி தைலம் தான் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் தலைவலி தைலம் எல்லார்கிட்டேயும் இருக்கும். அதுவும் ஐடியில் வேலை பார்க்குறவங்க எப்பவும் கையிலே தான் வச்சுட்ருப்பாங்க இல்லை. ஆனால் இந்த உலகம் நமக்கு கொடுப்பது தலைவலி தைலம். தேவன் என்ன கொடுக்குறாருன்னா ஆனந்த தைலத்தை கொடுக்குறாரு. ஆனந்த தைலம்லாம் இருக்குதா? பரலோகத்தில் வச்சுருக்காருங்க. தேவன் உங்களுக்கு ஆனந்த தைலம் கொடுக்குறார். துயரப்படுகிறவர்களுக்கு இன்னைக்கு ஆனந்த தைலத்தை கொடுக்குறார். சந்தோஷம் வந்துடும், ஆறுதல் அடைவீங்க. இன்னொன்று என்ன கொடுக்குறாருன்னா, துதியின் உடையை கொடுக்கிறார். நம்மக்கிட்ட எத்தனையோ ட்ரெஸ் இருக்குது, நம்மளுக்குன்னு பிடிச்ச ட்ரெஸ்ஸு தான் அடிக்கடி போடுவோம். ஆனால் அப்படி போட்டால் கூட நம்ம வீட்டில் உள்ள துன்பங்கள் போகாது, துயரங்கள் போகாது. ஆனால் தேவன் கொடுக்கும் ட்ரெஸ்ஸு ஒன்று இருக்குது, அது போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், துன்பங்கள் காணாமல் போயிடும், துயரங்கள் காணாமல் போயிடும். அவர் கொடுத்தால்தான் துதிக்க முடியும். துதியின் உடை, துதியின் ட்ரெஸ், துதிக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சுருக்காரு, அந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்கு கொடுக்குறாரு. அது உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னா, அவர் உங்களுக்கு போட்டு விட்டாருன்னா என்ன ஆகும்? தொடர்ந்து நீங்கள் அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க, துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவர் உங்களை என்ன பண்ணுவார்? அப்படியே ஆறுதல் படுத்துவார். அவர்கிட்ட 3 வச்சுருக்காருங்க உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு.
துயரப்படுகிறவர்கள் அதனால தான் பாக்கியவான்கள் சொல்கிறாங்க. இவ்வளோத்தையும் கொண்டு வந்துருவாருங்க. உங்களுக்கு துன்பம் இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களா, இத்தனை மூணையும் தூக்கிட்டு வந்துடுவார். நல்லா இருக்குல்ல? எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து உங்களை ஆறுதல் படுத்துவார். அதனால தான் நீங்கள் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. நீங்கள் உண்மையிலே பாக்கியவான்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. அப்பா, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு துயரப்படுகிறவர்களுக்கு துன்பப்படுகிறவர்களுக்கு 3 கொடுக்க போறீங்க. சிங்காரத்தை கொடுக்க போறீங்க, அலங்கரிக்க போறீங்க, வாழ்க்கைய துதியின் உடையை கொடுக்க போறீங்க. அதனால் துயரமெல்லாம் துன்பமெல்லாம் பறந்து போயிடும். சாமி, ஆனந்த தைலத்தை கொடுக்க போறீங்க. தலைவலி தைலத்தை கொண்டு வந்து கொடுக்க மாட்டீங்க, ஆனந்த தைலத்தை கொடுக்க போறீங்க. உங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பாங்க, ஆறுதல் அடைவார்கள். எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாக்குவதாக. சாமி, மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்றதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம்பா. எங்களை அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம். பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால பரிசுத்தமா வாழ்றது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்க உதவி கேட்டு வந்து நிற்கிறோமப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் திரும்பவும் இங்க வந்து ஆட்சி செய்ய வருவீங்க. இந்த பூமிக்கு வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.